நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகவு. நிகழ்த்தகவு. லாட்ஜ் அறைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் அறைக்குள் கழுத்தில் நைலான் கயிறு சுற்றப்பட்ட நிலையில் இளைஞர் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி. கட்டிலில் கிடந்த செல்போனை கைப்பற்றி விசாரித்த போலீஸ் லாஸ் போன் கால் லிஸ்டை வைத்து கொலையாளிகளை கைது செய்து விசாரணை. லாட்ஜ் அறைக்குள் உயிரிழந்து கிடந்த நபர் யார்? அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? வேமுலவாடா பகுதியில பிரைவேட் லாட்ஜ் ஒன்னு இருக்கு. அங்க வேலை பார்க்கிற ஊழியர்கள் ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு ரூம் கதவை திறந்துட்டு உள்ள போன ஊழியர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. கட்டில்ல இளைஞர் ஒருத்தர் கழுத்துல நைலான் கயிறு சுற்றப்பட்டு கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்தாரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஊழியர்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு ஊழியர்கள் கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. இந்த ரூமை புக் பண்ணது யாரு, அவரோட ஐடி ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது மூலமா உயிரிழந்தவரு கரீம் நகரை சேர்ந்த மோகன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து அந்த ரூம்ல கிடந்த மோகனோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவரோட கால் டீடைலை எடுத்து செக் பண்ணி இருக்காங்க. அதுல லாஸ்ட் கால் லிஸ்ட்ல சாரதாவோட பேரு காட்டி இருக்கு. அதுக்கடுத்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல பெண் ஒருத்தவங்களும் 2 நபர்களும் அந்த லாட்ஜுக்கு வந்துட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு நேரா சாரதாவோட வீட்டுக்கு போன போலீஸ் அவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இந்த கொலைக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சாரதா சொல்லி இருக்காங்க. ஆனா அவங்கள கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவங்க கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. தெலங்கானாவில் உள்ள வேமுலவாடா பகுதியைச் சேர்ந்தவங்க ஷேகர் சாரதா தம்பதியினர். ஷேகர் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சாரதா பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சமீபத்துல சாரதாவுக்கு இன்ஸ்டா மூலமா மோகனுங்கிற நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அதுக்கடுத்து போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு செல்போன்லயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. சாரதா வேலைக்கு போறதா சொல்லிட்டு ஜாலியா மோகன் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல உள்ள லாட்ஜ்ல ரூம் எடுத்தும் அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க. மோகனோட செலவுக்கும் காதலி சாரதா தான் பணம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. மோகன் மேல ஏற்கனவே ஒரு போக்சோ கேஸும் போதை பொருட்களை விற்பனை செஞ்ச கேஸும் இருந்ததா சொல்லப்படுது. இத தெரிஞ்சும் அவன் கூட பழகின சாரதா இந்த 2 கேஸுக்கும் பணம் செலவு பண்ணி அவனை வெயில்ல எடுத்தும் உதவி பண்ணி இருந்ததா கூறப்படுது. ஒரு கட்டத்துல சாரதாவுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த கஷ்டத்துல சாரதாவுக்கு ஆறுதல் சொல்லாத மோகன் செலவுக்கு பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணி இருக்கான். முன்ன மாதிரி என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, என் குடும்பமே இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அதனால இனிமே பணம் கேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு மோகன், நீ மட்டும் இப்ப எனக்கு பணம் கொடுக்கலன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோவை சோசியல் மீடியாவில் வைரலாக்கி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால பயந்து போன சாரதா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட கணவர்கிட்ட சொல்றதுதான் ஒரே வழின்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அதுபடி மோகன் கூட நெருங்கி பழகின விஷயத்த கணவன் கிட்ட சொன்ன சாரதா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமே இது மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு கால்ல விழுந்து கெஞ்சி இருக்காங்க.
அடுத்து மோகன் தொடர்ந்து என்கிட்ட பணம் கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன நிம்மதியா வாழ விட மாட்டான். அதனால அவனை கொலை செஞ்சிடணும்னு கணவன் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கு கணவரும் ஓகே சொல்லி இருக்காரு. அதுபடி மோகனை கொலை பண்ண கணவனும் மனைவியும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு காதலனுக்கு போன் பண்ண சாரதா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நாம எப்பவும் மீட் பண்ற லாட்ஜுக்கு வந்துரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இருக்காங்க. அதை நம்பி மோகனும் அந்த லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி இருக்காரு. அப்ப அந்த ரூமுக்கு வந்த சாரதா மோகன் கிட்ட பேசுற மாதிரி நடிச்சு கணவனுக்கு தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச சேகரும் அவரோட நண்பர் ரவியும் மோகனை சரமாரியா அடிச்சிருக்காங்க. அடுத்து நைலான் கயிற்ற வச்சு அவரோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா லாஸ்ட் போன் கால் லிஸ்ட வச்சு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சாரதா, ரவி, சேகர்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நண்பருடன் காரில் சென்று கொண்டிருந்த தொழிலதிபர் பாதி வழியில் கார் மீது திட்டமிட்டே விபத்தை ஏற்படுத்திய டாடா ஏஸ் வாகனம். திடீரென வாகனத்திலிருந்து கீழே இறங்கிய கும்பல் தொழிலதிபரின் முகத்தில் ஸ்ப்ரே அடித்து கடத்தி சென்று இரவு முழுவதும் தாக்கி வெட்டி கொலை செய்த பயங்கரம். தொழிலதிபர் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? காலை நேரம் கிராம மக்கள் சிலர் விவசாய வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க உள்ள ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல உடம்பு பூரா ரத்த காயங்களோட ஆண் சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. அந்த சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் போலீஸ் கிட்ட தகவலை சொல்லியிருக்காங்க. உடனே வந்த போலீஸ் உயிரிழந்து கிடந்த நபர் யாரு, இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னு கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா கிராம மக்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. கர்நாடக பார்டர்ல சடலம் கிடந்ததால உயிரிழந்தவர் கர்நாடகாவை சேர்ந்தவரா இருக்குமோன்னு போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனால சடலம் கிடந்ததை பத்தி அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் தமிழக போலீசார் தகவலை சொல்லியிருக்காங்க. அப்போ ஆனேக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சதீஷ்ங்கிற நபரு நண்பர் கோபால் கடத்தப்பட்டதா புகார் அளித்திருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால சதீஷை கூப்பிட்டு வந்த போலீஸ் சடலத்தை அடையாளம் காட்டியிருக்காங்க. அதை வச்சு உயிரிழந்தது கோபால் தான்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் சதீஷ் கிட்ட கொலைக்கான காரணம் பத்தி விசாரிச்சாங்க. நானும் கோபாலும் வேலை விஷயமா கார்ல போய்கிட்டு இருந்தோம். அப்போ திட்டமிட்டே விபத்து ஏற்படுத்திய மோகன் பாபுவும் அவருடைய நண்பர்களும் ஸ்ப்ரே அடிச்சு கோபாலை கடத்திக்கிட்டு போயிட்டதா சொல்லியிருக்காரு. இதன் மூலமா கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மோகன் பாபுவை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அவர் எங்க பதுங்கி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அவருடைய சிக்னல் ஆனேக்கல் பகுதியில காட்டியிருக்கு. அதனால நேரா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் மோகன் பாபுவை பிடிச்சு விசாரிச்சாங்க. கர்நாடகாவில் உள்ள ஆனேக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் கோபால். இவரும் மோகன் பாபுங்கிறவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே 10 வருஷமா ஒன்னா இணைஞ்சு ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாளாக பணம் தொடர்பான விஷயத்துல இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் மோகன் பாபுவுக்கும் கோபாலுக்கும் போன் பண்ணி தன்னுடைய நிலத்தை சேல்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே 2 பேருமே ஆட்களை கூட்டிட்டு வந்து நிலத்தை காட்டியிருக்காங்க. இதுல கோபால் கூட்டிட்டு வந்த ஆட்கள் அந்த நிலத்தை அதிக விலைக்கு பேசி முடிச்சுட்டாங்க. இது மோகன் பாபுவை கோபத்துக்கு ஆளாக்கி இருக்கு. என்கிட்ட சேல்ஸுக்காக வர்ற நிலத்தை நீ தலையிட்டு முடிச்சு கமிஷனை வாங்கிட்டு போற, உன்னால தொழில எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இனிமே என்கிட்ட சேல்ஸுக்காக வர்ற நிலத்துல நீ தலையிடாதன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கோபால், நான் கூட்டிட்டு வர்ற வாடிக்கையாளர்கள் அதிக விலைக்கு நிலத்தை பேசி முடிச்சிட்டு போனா நான் என்ன பண்றது? நான் என்னுடைய தொழிலை தான் பண்றேன். உன்னால முடிஞ்சா என்ன மாதிரி நல்ல பணம் உள்ள வாடிக்கையாளரா பிடிச்சி பிசினஸ பண்ணி சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதனால 2 பேருக்கும் நடுவுல பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கோபால் தொழில தன்னை விட வளர்ந்து அதிக பணம் சம்பாதிச்சது மோகன் பாபுவுக்கு சுத்தமா பிடிக்கல. கோபாலுடைய கதையை முடிக்க திட்டம் போட்டிருக்காரு. இதுக்காக கூலிப்படை கும்பலுக்கு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்த மோகன் பாபு அவங்க மூலமா கோபால் எங்கெங்க தனியா போறாரு, அவர் கூட எப்ப ஆட்கள் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு கோபால் தன்னுடைய நண்பர் சதீஷ் கூட கார்ல ஆனேக்கல் பகுதியில போய்கிட்டு இருந்தாரு. அப்போ பாதி வழியில வேகமா வந்த டாடா ஏஸ் வாகனம் கார் மேல மோதி இருக்கு. காருக்கு ஏதும் சேதம் ஏற்பட்டிருக்கான்னு பாக்குறதுக்காக கோபாலும் சதீஷும் கார்ல இருந்து இறங்கி இருக்காங்க. அந்த சமயம் டாடா ஏஸ் வாகனத்துல இருந்து திபுதிபுன்னு ஓடி வந்த கும்பல் ஸ்ப்ரேவை அடிச்சு கோபால கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அவரை நைட்டு பூரா கார்லயே வச்சு சரமாரியா தாக்குன அந்த கும்பல் அருவாளை எடுத்து கை கால் முகம்னு எல்லா இடங்களையும் வெட்டி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா சதீஷ் மூலமா கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மோகன் பாபுவையும் கூலிப்படை கும்பலையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனை அடுத்து அந்த கூலிப்பட கும்பல் ஒகனேக்கல்ல பதுங்கியிருந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த தகவலை கேள்விப்பட்ட கர்நாடகா போலீஸ் ஒகனேக்கலுக்கு போயிருக்காங்க. ஆனா போலீஸ் வர்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் போச்சம்பள்ளி நீதிமன்றத்துல சரணடைறதுக்காக வாகனத்துல வந்திருக்காங்க. ஆனா இதை எப்படியோ மோப்பம் பிடிச்ச மப்டியில இருந்த காவலர்கள் பாதி வழியிலேயே அந்த கூலிப்பட கும்பல்களை வழிமறிச்சு அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. திரௌபதி அம்மன் கோவிலில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். கத்தி குத்து காயங்களுடன் சடலமாக கிடந்த இளைஞர். கிராம மக்கள் அளித்த பகீர் தகவல். வீட்டில் பதுங்கி இருந்த கொலையாளிகளை கையும் களவுமாக பிடித்த போலீஸ். முன்பகையால் கொலை நடந்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம். கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞர் யார்? இருதரப்பினரிடையே நீடித்த பிரச்சனை என்ன? சாயங்கால நேரம் கிராம மக்கள் எல்லாரும் வீட்டு வாசல்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவில்ல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட ஊர் மக்கள் அந்த கோவிலுக்குள்ள போயிருக்காங்க. அங்க அர்ஜுனன்ற நபர் கத்தி குத்து காயங்களோட உயிரிழந்து கிடந்தாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்த போலீசார் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அப்போ அர்ஜுனன் குடும்பத்துக்கும் மணி குடும்பத்துக்கும் ரொம்ப வருஷமா முன்பகை இருக்கு. மணி தான் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க கிராம மக்கள். இதனால போலீசார் நேரா மணியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போலீஸ் வர்றது தெரிஞ்ச அவனும் அவனுடைய நண்பர்களும் தப்பிச்சு ஓட பார்த்துருக்காங்க. ஆனா அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுல தான் அர்ஜுனன் எதுக்காக கொலை செய்யப்பட்டாருன்னு எல்லா உண்மையும் ஒன்னு ஒன்னா வெளியே வந்துச்சு. மதுரை மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாத ஊரை சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கு திருமணமாகி குழந்தைங்க இருக்காங்க. இவருக்கு அர்ஜுனன்ற ஒரு தம்பியும் இருக்காரு. 2 பேரும் ஒரே வீட்டில் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. இந்த குடும்பத்துக்கும் இவரோட சொந்தக்காரரான மணி குடும்பத்துக்கும் ரொம்ப வருஷமா பிரச்சனை இருந்திருக்கு. ஊர் பெரியவங்கள்லாம் தலையிட்டு பல தடவை மணி குடும்பத்தையும் அர்ஜுனன் குடும்பத்தினரையும் சமாதானம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா 2 குடும்பமும் சமாதானமா போக முன் வரல. இதுக்கிடையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவில் நிர்வாக பொறுப்பை கவனிக்க மணிகண்டனும் உறவினர் மணியும் முன் வந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் தான் இந்த பொறுப்புல இருக்க முடியும். இதனால இந்த விவகாரம் தொடர்பாகவும் 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கோவில் பொறுப்பை தனக்கு தான் வழங்கணும்னு மணிகண்டன் தரப்பும், அவங்களுக்கு கொடுக்க கூடாது எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு மணி தரப்பும் பிரச்சனை பண்ணி இருக்காங்க. அப்போ நாங்க ஒதுங்கி போனாலும் தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க, இது உங்களுக்கு நல்லதில்லை, இந்த தடவை கோவில் பொறுப்பை நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லி இருக்காரு மணிகண்டன்.
அதுக்கு மணி, கோவில் உரிமையை உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நீங்க இந்த போட்டியிலிருந்து விலகிக்குங்க, இல்லைன்னா நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி இருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அங்கிருந்த கிராம மக்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா மணிகண்டன் மேல கடும் கோபத்துல இருந்த மணி அவரை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மணிகண்டன் தன்னோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தார். அப்போ அங்க பைக்ல வந்த மணியும் அவரோட நண்பர்களும் மணிகண்டன் கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்காங்க. மணிகண்டன் அவங்களை அவதூறா பேசினதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச மணியும் அவனோட நண்பர்களும் கட்ட கீழே கிடந்த பீர் பாட்டில்களை எடுத்து அவரை சரமாரியா அடிச்சிருக்காங்க. இதுல படுகாயம் அடைஞ்ச மணிகண்டன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்த கிராம மக்கள் மணிகண்டனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு தம்பி அர்ஜுனன் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ மணியும் அவனோட நண்பர்களும் அங்க இருக்கக்கூடிய கோவில்ல நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சு நேரா அங்க போன அர்ஜுனன், எதுக்கு எங்க அண்ணன் அடிச்சீங்க, தைரியம் இருந்தா என்கிட்ட மோதுங்கடான்னு சொல்லி வம்புக்கு இழுத்திருக்காரு. ரெண்டு தரப்புக்கும் இடையில மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ கீழே கிடந்த பீர் பாட்டில் கட்டையை எடுத்த கும்பல் அர்ஜுனனை சரமாரியா தாக்கி இருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த கும்பல் அவரை குத்தி கொன்னுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மணி மற்றும் அவனோட நண்பர்களை பிடிச்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கை. விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவல். நிகழ்த்தகவு.